உலகமெங்கிலும் வாழும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு ஹிட்லர் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பார்க்க போகிறோம். இதில் விஜய் ஆண்டனி, ரியா சுமன், சரண் ராஜ், கௌதம் வாசுதேவ் மேனன், ஆடுகளம் நரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் இதில் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தை டினா ஆர்எஸ் அப்படிங்கிறவர் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தினுடைய மியூசிக்கை விவேக்ன்றவர் பண்ணியிருக்கிறாரு. இப்படி பலரும் இந்த படத்துக்காக உழைச்சிருக்கிறாங்க. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அமைச்சர் 2-3 பாலம் கட்டுறதா அறிவிப்பு வெளியிடுறாரு. அந்த பாலத்தை கட்டாமலே அந்த பணத்தை கொள்ளையடிச்சிடுறார். இதை கண்டுபிடிச்ச அந்த ஊர் மக்களும் அவர்கள் முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு நபரும் அவர்தான் கதாநாயகன் விஜய் ஆண்டனி. அதை கையில் எடுத்து அந்த பாலத்தை கட்டினாரா, பாலம் கட்டுறதுக்கு அவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறது தான் கதை. ஒரு நல்ல கதை, ஒரு அருமையான ஒரு நாட்டு பிடிச்சிருக்காங்க. அதை கொஞ்சம் விறுவிறுப்பாக பண்ண தெரியல. அங்கே இங்கேன்னு போய் ரொம்ப இழுன்னு இழுத்து ஜவ்வு மாதிரி குழப்பிட்டார் டைரக்டர். அருமையான விஷயம். பாலம் கட்டுற காசை கொள்ளையடித்த அமைச்சரை எப்படியெல்லாம் ட்ரேஸ் பண்ணி அவர்கிட்டயே அந்த கொள்ளையடித்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து விஜய் ஆண்டனி பாலம் கட்டுறாருங்கிறத சொல்ல நினைச்சிருக்காரு. அதை ஒரே அடிதடியாக பண்ணி அதை கொஞ்சம் ஜவ்வு மாதிரி இழுத்துட்டார். அந்த கான்செப்ட் அருமையான கான்செப்ட். இதை விஜய் ஆண்டனியை வச்சு இதை பண்ணும்போது அவருக்கு தகுந்த மாதிரி பண்ணணும். அவர் போய் 10 பேர் 20 பேர் 30 பேரை அடிக்கிறாரு, இழுக்கிறாரு, போடுறாரு அப்படின்னா கொஞ்சம் நம்புகிற மாதிரி இல்லை. ஏன்னா அவருடைய உருவத்துக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ண வச்சுருக்கணும். அவர் ஊர்லேருந்து கிளம்பி இந்த அமைச்சரை தேடி கண்டுபிடிச்சி அவருடைய பணம்லாம் எங்கே போகுதோ அதை எல்லாத்தையும் விஜய் ஆண்டனி எடுத்து அதை கொண்டு போய் பாலம் கட்டுறார். சரிங்க, அந்த பணத்தெல்லாம் இவர் எப்படி எடுக்கிறாரு என்ன அப்படிங்கிறது தான் படத்தில் மிகப்பெரிய ஒரு சஸ்பென்ஸு. சரி, பணத்தெல்லாம் இவர் எடுத்துட்டாருன்னா போலீஸ் பிடிக்காதா? அங்கே தான் வாசுதேவ மேனன் இறங்குறாரு. ஏசி அவர் இந்த பணம்லாம் எங்கே போகுது எப்படி போகுதுன்னு அமைச்சர் போலீஸை குடைஞ்ச உடனே யார் எடுத்தது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி உடனே கொண்டு வாயா, 300 கோடி சாதாரண விஷயமாயா, தொகுதி மக்களுக்கு கொடுத்து நான் ஜெயிக்கணுயா எலெக்ஷனுக்கு அப்படின்னு சொல்லி அந்த அசைன்மெண்ட்டை ஏசிக்கிட்ட போலீஸ் கமிஷனர்கிட்ட கொடுக்குறாரு. அவர் ஏசி கௌதம் வாசுதேவன்கிட்ட கொடுக்குறாரு. கௌதம் வாசுதேவ் மேனன் அதை ட்ரேஸ் பண்ணி போய் விஜய் ஆண்டனியை திருடங்கிற மாதிரி கிட்ட போய் நெருங்கிடுறாரு. ஆனால் அவர்கிட்ட போன கிளைமாக்ஸில் அவர் என்னத்துக்காக இதெல்லாம் பண்ணாருங்கிறது தெரிஞ்ச உடனே இவர் அவரை விட்டுட்டு போகிற மாதிரி காட்டியிருக்காங்க. கௌதம் வாசுதேவ் மேனனுக்கு ஒரு முக்கியமான ரோல் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவர் ஏதோ ஹாலிவுட் ஆக்டர் மாதிரி அப்படி போகிறார், துப்பாக்கி எடுத்து சுடுறார், 4 வசனம் பேசுகிறார், அப்படியே இருக்கார். ரியாக்ஷன்ஸ் இல்லை. அந்த நம்ம லாங்குவேஜுக்கு தகுந்த மாதிரி படங்கள் பண்ணும்போது அதுக்கான ரியாக்ஷன் இருக்கணும். ரியாக்ஷன் இல்லாமல் இவர் அப்படியே ஹாலிவுட் நடிகர்கள் மாதிரி நடித்தா எப்படி எடுபடும்? அதே போல தான் விஜய் ஆண்டனியும் பண்ணியிருக்கார். விஜய் ஆண்டனியும் முகத்தில் கொஞ்சம் அந்தந்த சீனுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த ஷாட்டுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்கணும். அவர் போய் லவ் பண்ணுறாரு, அந்த லவ் எதுக்காக பண்ணுறாரு, என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லும்போது இவர் அப்படியே நிற்கிறாரு. கொஞ்சமாவது நடிக்கணும் அவர். அது ஏன் அவர் இன்னும் இவ்வளோ படம் பண்ண பிறகும் நடிக்கிறதுக்கு பயப்படுறாருன்னு தெரியல. அதுவும் இல்லாமல் அவருக்கு இந்த படத்தில் சிட்டியில் அவர் இந்த மினிஸ்டர் ட்ரேஸ் பண்ணி அந்த பணத்தெல்லாம் எடுக்கிறதுக்கு விக்கெல்லாம் வச்சுக்கிட்டு வராரு. அந்த விக்கெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்குது. இந்த விக்கை வச்சுக்கிட்டு இவர் எதுக்கு நடிக்கணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி அந்த ரியா சுமன் போய் தண்ணி அடிக்கிறது, பாரில் இது பண்ணுறதெல்லாம் காட்டுறது கொஞ்சம் பெண்கள் இப்படி இருக்கலாமா, இருக்காங்க. ஆனால் அதை இலைமறை காய்மறையாக இருக்கணும். அதை வெளிப்படையாக இப்படி காட்டக்கூடாது. இப்படி வெளிப்படையாக காட்டுறதால கதாநாயகி மேலே ஒரு சின்ன அவர்ஷன் வருது. அதெல்லாம் அந்த பொண்ணை அப்படி காட்டுறாங்க. அந்த பொண்ணுடைய அப்பாவை தான் கேள்வி கேட்ட உடனே லாரி ஏற்றி கொண்டுடுவாங்க அப்படிங்கிறது பின்னாடி தெரிய வரும்போது ஒரு
சின்ன ட்விஸ்ட்டு தான், நல்ல ட்விஸ்ட்டு. அதே மாதிரி ரெடின் கிங்ஸ்லி வந்து விஜய் ஆண்டனி வீட்டில் தங்கியிருப்பார். அவரை போட்டு போலீஸ் பிடிச்சிட்டு போய் அடிக்கும்போது அவர்கிட்ட கேமரா கொடுத்து அந்த ஒரு ட்விஸ்டெலாம், அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து நம்மளை அப்படி பாதிக்கிற மாதிரி, நம்மளை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அது ஏதோ வந்து செயற்கையாக பண்ணுற மாதிரி இருக்குது. அதே போல் அந்த பொண்ணுக்கிட்ட வந்து மைக்கு கொடுத்து, போலீஸ் ஆஃபீஸர் கௌதம் மேனன் மைக்கு கொடுத்து விஜய் ஆண்டனி பேசும்போது அதை கேட்கறதுக்காக பண்ணுவார். அந்த நேரம் அது கீழே விழுந்து விஜய் ஆண்டனிக்கிட்ட அவர் மாட்டிப்பார். இப்படி பல விஷயங்கள் போகுது. பல விஷயங்கள் போய் அந்த பாலத்தை அவர் கட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு அப்படிங்கிறத கிளைமேக்ஸில் சொல்லி முடிச்சிருக்காரு, சுபமாக முடிச்சிருக்காரு. இதை வந்து வேறு மாதிரி டைரக்டர் வந்து திங்க் பண்ணி ஒரு அருமையாக பண்ணியிருக்க வேண்டிய படம். விஜய் ஆண்டனியுடைய கதை செலெக்ஷனும் நல்ல செலெக்ஷன் தான். அதை ஏன் வந்து அவர் கோட்டை விட்டாருன்னு தெரியல. ஸோ இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு சிறப்பாக வந்திருக்க வேண்டியது கொஞ்சம் தடமாறி சென்று விட்டது. மீண்டும் அடுத்த திரை விமர்சனத்தில் சந்திக்கிறேன் நேயர்களே. நன்றி, வணக்கம். ரோஜா தமிழ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.